ஈட்டியை குத்தி பார்க்கிறான். அப்படி குத்தி கொண்டு துடிதெடுத்திருக்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். அப்படி என்று சொன்னால் நாம் எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறோம்? சொந்த சகோதரனை மன்னிக்க முடிகிறதா? சொந்த பிள்ளைகளை மன்னிக்க முடிகிறதா? சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களை மன்னிக்க முடிகிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. இந்த உலகத்துல நீங்க யாரையும் பகையாளியா வைத்துக் கொள்ளாதீங்க. இயேசு சொல்றாரு, எல்லாரையும் மேல சிநேகம் வைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தெய்வமா இருந்தும் 100% பூமியில வாழ்ந்த மனிதனாய் வாழ்ந்தார். தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் மயிர் கத்திரிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவனை கொடுத்தது யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நாம் அவரை போல மாறுகிறோமா? அன்பிலே அவரை போல காணும். வேதத்தில் வாசிக்கிற போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிடாது, அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது என்றெல்லாம் சினமடையாது, கோபப்படாது என்று சொல்லி ரசத்துல கொஞ்சம் உப்பு குடித்தா நம்ம அன்பு எப்படி இருக்கிறது? காரம் குடித்தா அன்பு எப்படி இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைங்க இல்ல, சில வேலைகளை புருஷனால வேலைக்கு போக முடியலன்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? விட்டு கொடுத்து போகிறதா வாழ்க்கை முக்கியமானது. ஆகையினால நாம பார்க்க வேண்டியதை நீங்க உங்க மனசுல வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவன் யூதாசு காட்டி கொடுத்தான். எப்படி காட்டி கொடுத்தான்? புத்தகத்தினால காட்டி கொடுத்தான். அவர் நாமளா என்ன செஞ்சிருப்போம்? அதான் துரோகி. புத்தகத்தினாலா என்ன காட்டிக்கிறோம்? இயேசு என்ன சொன்னாரு? சிநேகிதனே, நண்பனே, புத்தகத்தினாலா ஆண்டவர் சீக்கிரம் வரப்படுகிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும், இயேசுவை வெளிப்படுத்தணும். கொஞ்ச கால வாழ்க்கை, எத்தனை கால வாழ்க்கை? ஜீவன் இருக்கிற வரைக்கும் இயேசுக்காக வாழ்க்கை. உலகத்தில் நம்ம எதை கொண்டு போனதில்லை, கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறது இல்லை. ஆமா, ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது புருஷரை நேசிப்பாங்க. ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி தம்பிச்சிட்டேன்.